மானஸ் பக்கங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது மாலிகாவின் கேளுங்க கதை கேளுங்க. மானஸ் எழுதிய ஒரு கூட்டு பறவைகள், அத்தியாயம் 35. ஹாலில் அமர்ந்து இருந்த சத்யாவின் மடியில் படுத்து கதை பேசிக் கொண்டிருந்தாள் அஸ்விதா. அவர்கள் இருவரின் அருகில் அமர்ந்து அவர்கள் இருவரும் பேசுவதை கேட்டு ரசித்து கொண்டிருந்தான் முரளி. நித்யா தட்டில் கொழுக்கட்டையோடு அவர்கள் அருகில் வந்து அமர்ந்தாள். பாப்பா, எழுந்திரு, இதை சாப்பிடு. முரளி சத்யாவின் முன்னாலும் 2 தட்டுகளை வைத்தாள். அம்மா, நீங்க சாப்பிடல? அஸ்வி கேட்டதும் சந்தோஷமாக புன்னகைத்தான் முரளி. அவன் எதிர்பார்ப்பது அதைதானே. பிள்ளைகள் எல்லோரும் தங்கள் அப்பா அம்மாவிடம் காட்டும் இந்த சின்ன சின்ன அக்கறைகளுக்குத்தான் அவன் ஆசைப்படுகிறான். தன் தம்பிகளை பார்த்து பார்த்து வளர்த்தவன். அவர்களுக்கு சிறு குறையும் வந்துவிட அவன் மனம் ஒப்புக்கொள்வதே இல்லை. சித்திங்க எல்லாருக்கும் எடுத்துகிட்டு போய் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க வந்ததும் நாங்கள் 4 பேருமா சேர்ந்து சாப்பிடுவோம். நீ சாப்பிடு. அம்மா, நிதிக்கு கொடுத்தாச்சா? இன்னும் இல்லை. பின்னாடி ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரும் கட்டி பிடிச்சு சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. அது முடியட்டும், நான் அப்புறமா கொடுத்துக்கிறேன் அப்படின்னு மித்ரா சொல்லிட்டா. ஐயோ, பதறினாள் சத்யா. அக்கா என்று நித்யா அவளை ஏதோ சொல்ல தொடங்கும் போதே அஸ்விதா இடைமறித்தாள். அட விடுங்க பெரியம்மா, பார்க்கதா 2 பேரும் சண்டை போட்டுக்கிற மாதிரி தெரியும். ஒத்து பார்த்தா 2 பேரும் கொஞ்சிக்கிட்டு இருப்பாங்க. கடைசியில் நாம தான் ஏமாந்து நிற்போம். விட்டு தள்ளுங்க அவங்க 2 பேரையும். நீங்கள் சாப்பிடுங்க என்று கொஞ்சம் கடுப்போடு கூறினாள் அஸ்விதா. அப்போது சட்டென்ற பின்பக்கம் கேட்டுக்கொண்டிருந்த கூச்சல் நின்று போனது. ஏன், என்ன ஆனது என்று யோசித்தவாறே நால்வரும் திரும்பி பார்க்க ஆதர்ஷ் அவர்களை நோக்கி வேகமாக ஓடி வந்தான். பெரியப்பா, அக்கா. ஓடி வந்து மூச்சு வாங்கினான். என்ன ஆச்சு தர்ஷு என்றாள் அஸ்விதா. அத்தான் ஆதி அண்ணாவுக்கு கொடுத்த காப்பு உடஞ்சிடுச்சு. அதனால ஆதி அண்ணா அப்செட் ஆகிட்டாரு. வந்து பாருங்க பெரியப்பா என்றான் அவசர அவசரமாக. வேகமாக எழுந்து எல்லோரும் அங்கே சென்று பார்க்க மாடிப்படியில் அமர்ந்திருந்த ஆதியோ அவன் கையில் இருந்த உடைந்த காப்பையே பார்த்து கொண்டு இருந்தான். மச்சான், என்னடா இது? சின்ன விஷயம்டா, இதுக்கு போய் இப்படி அப்செட் ஆகுற? இது நான் வாங்கி கொடுத்தே பல வருஷம் ஆச்சு. வேணும்னா இதே மாதிரி இன்னும் 10 வாங்கி தரவா என்று அவன் தோள்களை பற்றி சமாதானம் செய்து கொண்டிருந்தான் நிதிஷ். ஆதியின் அருகில் சென்றான் முரளி. ஆதி, அவன் அழைக்க நிதிஷ் ஒதுங்கி நின்றான். நிமிர்ந்த முரளியை பார்த்த ஆதியின் கண்கள் கலகி இருந்தன. டேய், என்னடா என்றான் நிதிஷ் பதட்டமாக. இருப்பா என்று நிதிஷை நிறுத்திவிட்டு ஆதியை பார்த்து கேட்டான் முரளி. என்ன ஆச்சு ஆதி? அவன் எதுவும் பேசாமல் தன் கையை உயர்த்தி முரளியிடம் காட்டினான். ஒரு நொடி அதனை பார்த்துவிட்டு மீண்டும் ஆதியை பார்த்து, சரி, இதுக்கென்ன என்றான் சாதாரணமாக. பெரியப்பா, இது எனக்கு நிதிஷ் முதல்ல கொடுத்த கிஃப்ட். சரிடா, அதுக்கு என்ன இப்போ என்றான் இன்னும் சாதாரணமாக. இது எனக்கு எவ்வளவு இம்பார்ட்டன்ட் தெரியுமா? இருக்கட்டும். பெரியப்பா, நீங்க என்ன பேசுறீங்க? இது உடஞ்சிடுச்சு. அதனால என்னடா? சலிப்பாக கேட்பது போல் கேட்க புரியாமல் பார்த்தான் ஆதி. நிதிஷ் இருவரையும் மாறி மாறி பார்த்து கொண்டு இருந்தான். பெரியப்பா, உங்களுக்கு புரியலையா? உனக்கு தாண்டா புரியல. சரி விடு, நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லு. உனக்கு உன் அப்பாவை பிடிக்குமா? எதற்கு கேட்கிறான் என்று புரியாமல் போனாலும் காரணம் இல்லாமல் தன் பெரியப்பா எதுவும் கேட்க மாட்டார் என்ற நம்பிக்கையில் ரொம்ப பிடிக்கும் பெரியப்பா என்றான். திரும்பி, நித்யா இங்க வாமா என்றான் முரளி. என்ன மாமா? இவன் பிறந்த உடனே வேணு ஒரு செயின் வாங்கிட்டு வந்து இவன் கழுத்தில் போட்டானே, உனக்கு ஞாபகம் இருக்கா? நல்லா ஞாபகம் இருக்கு மாமா. அதில் ஏதாச்சும் ஸ்பெஷல் இருக்கா? ஆமாம் மாமா, நான் கன்சீவ் ஆனதை கன்ஃபார்ம் பண்ண நாளில் இருந்து ஒவ்வொரு மாதமும் சரியாக அதே நாளில் தன்னோட சொந்த சம்பாத்தியத்தில் இருந்து கொஞ்சம் பணம் எடுத்து வச்சுக்கிட்டே வந்தார். இவன் பிறக்கிறப்போ எவ்வளவு பணம் சேர்ந்துருக்கோ அதில் இவனுக்கு ஏதாச்சும் வாங்கி கொடுக்கணும்னு ஆசைப்பட்டார். அப்படி வாங்கி போட்டது தான் அந்த செயின். இந்த விஷயமெல்லாம் முரளிக்கு ஏற்கனவே தெரிந்ததுதான் என்று நித்யாவிற்கு தெரியும். இருந்தும் ஏதோ ஒரு காரணத்திற்காகத்தான் கேட்கிறான் என்று புரிந்ததால் விளக்கமாக கூறினாள். சூப்பர்மா, பாத்தியா ஆதி, உன் அப்பா எவ்வளவு ஆசையா உனக்காக இதை செஞ்சிருக்கான். ஆதி அவனையே பார்த்து கொண்டு இருந்தான். ஆமாவா இல்லையா என்றான் கண்கள் சுருக்கி. ஆமாம் பெரியப்பா. மீண்டும் நித்யாவிடம் திரும்பி கேட்டான். இப்போ அந்த செயின் எங்கம்மா? சட்டென்று முரளி என்ன சொல்ல வருகிறான் என்று புரிந்த நித்யா அதற்கேற்ப பதில் கூறினாள். அதைத்தான் இவன் 2 வயசா இருக்கும்போதே பிடிச்சு இழுத்து அறுத்துட்டானே. பத்தர்கிட்ட கொடுத்தா அந்த டிசைனுக்கு பற்ற வைக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அதனால பேசாம நான் ஒரு பாக்ஸில் போட்டு வச்சிருக்கேன். அது பீரோவில் ஒரு மூலையில் கிடக்குது மாமா. என்னம்மா இப்படி சொல்கிற? வேணு ஆசையாக வாங்கி கொடுத்ததை இவன் அறுத்துட்டானா என்று விட்டு ஆதியை பார்த்து கேட்டான். என்ன ஆதி, நீ பொறுப்பாக இருக்க வேண்டாமா? அப்பா இப்படியும் உனக்கு முதல்ல ஆசையாக வாங்கி கொடுத்ததை அறுத்துட்டியே.
மாமா, அவன் சின்ன பையன், அவனுக்கு என்ன தெரியும்? இருந்தாலும் அந்த சென்டிமெண்ட் போகக்கூடாதுன்னு தான் அதை மாற்றி வேற நகை எதுவும் வாங்காமல் அப்படியே வச்சிருக்கேன். நீ சாதாரணமாக சொல்லிட்ட, ஆனால் இப்படி ஆச்சுன்னா அப்புறம் வேணுவுக்கும் இவனுக்கும் நடுவில் இருக்கிற பாசம் மறந்துடாதா என்று விட்டு ஆதியை பார்க்க இப்பொழுது அவன் இதழில் புன்னகை அரும்பியது. ஆதி என்று முரளி மீண்டும் ஏதோ சொல்ல வர உடனே எழுந்து கொண்ட ஆதி, போதும் பெரியப்பா, எனக்கு புரிஞ்சிடுச்சு என்றான். அவன் தலை கலைத்து புன்னகைத்தான் முரளி. சட்டென்று தன் பெரியப்பாவை அணைத்து கொண்டு கூறினான் ஆதி, என் பெரியப்பா சொன்னால் சரியாதான் இருக்கும். ஹீ இஸ் ஆல்வேஸ் அ பவர்ஃபுல் மேன். உரக்க சிரித்தான் முரளி. அவன் கையை பிடித்து அதிலிருந்த காப்பை காட்டி கூறினான், ஆதி, இது உயிர் இல்லாத ஒரு பொருள், அவ்வளவுதான். ஆனால் உங்கள் நட்புக்கு உயிர் இருக்கு. ரெண்டும் ஒன்றும் இல்லை, புரியுதா? அவன் மேலும் கீழும் தலையசைக்க அவன் கன்னத்தில் தட்டிவிட்டு சென்று விட்டான் முரளி. அவன் சென்ற திசையையே பார்த்து கொண்டு நின்றிருந்தான் நிதிஷ். என்னடா அப்படி பார்க்குற என்றான் ஆதி. அவனை கண்டுகொள்ளாமல் ஆதியின் கையில் இருந்து காப்பை வாங்கி அதனை ஒட்ட வைக்க முடியுமா என்று ஆராய்ச்சி செய்து கொண்டிருந்த அனன்யாவையும் ஆதர்ஷையும் பார்த்து கூறினான் நிதிஷ். உங்கள் 2 பேருக்கும் ஒரு வேலை கொடுக்கவா? என்ன அத்தான்? உங்கள் பெரியப்பா இந்த மாதிரி மோட்டிவேஷ்னல் ஸ்பீச் கொடுத்து பஞ்சாயத்து பண்ணுறார் இல்லை? டேய் என்று அதட்டினான் ஆதி. மீண்டும் அவனை கண்டுகொள்ளாமல், அந்த இன்சிடெண்ட் எல்லாத்தையும் வீடியோ எடுத்து வச்சுக்கோங்கடா. உங்கள் அபி அண்ணன் யூடியூப் சேனல் வச்சுருக்கான்ல, அதில் போட்டு விட்டால் லைக்ஸ் எல்லாம் அள்ளி தெரிக்கும். சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாம் லட்சத்தை தாண்டிடுவாங்க என்றான். ஐ, இது கூட சூப்பர் ஐடியாவாக இருக்கே, வாடா நாம் போய் அபி அண்ணன்கிட்ட இதை பற்றி பேசலாம் என்று விட்டு இருவரும் ஓடினார்கள். அவன் ஆதியை பார்க்க இன்னும் அவன் முறைத்து கொண்டுதான் நின்றிருந்தான். எங்கள் பெரியப்பாவை பார்த்தா உனக்கு எப்படிடா தெரியுது? இதுக்கு நான் பதில் சொன்னால் சத்தியமாக நீ என்னை அடிப்ப, அதனால் பேசாமல் வா, ஊர் சுத்த போகலாம் என்று சொல்லிவிட்டு அவன் கையை பிடித்து இழுத்து கொண்டு சென்றான். இருவரும் நீண்ட நேரம் ஊரை சுற்றி வர அப்பொழுது ஆதியின் செல்போன் மெசேஜ் நோட்டிஃபிகேஷனை காட்டியது. இடது கையிலேயே அதனை எடுத்து பார்த்தவன் அது மிருணாளினியிடம் இருந்து வந்திருக்கிறது என்று புரிந்து அவசரமாக அதனை திறந்தான். அப்பொழுது பைக் கொஞ்சம் தடுமாற, டேய் டேய் என்று கத்தினான் நிதிஷ். நீ ஒரு போலீஸ்காரன் தானடா, முதல்ல வண்டியை ஓரம் கட்டிட்டு போன பாருடா லூசு என்றான். சரி சரி, கோபப்படாத என்று விட்டு ஓரமாக பைக்கை நிறுத்திவிட்டு அதனை திறந்து பார்த்தான். சாரி சார், நீங்கள் பேசிக்கிட்டு இருக்கும்போதே நான் தூங்கிட்டேன். ஐ வாஸ் வெரி டயர்ட். இட்ஸ் ஓகே, வில் கால் யூ லேட்டர் என்று பதில் டைப் செய்து அனுப்பினான். அவன் முகத்தில் தெரிந்த வித்தியாசமான உணர்ச்சியை சிறு புன்னகையோடு பார்த்து கொண்டிருந்தான் நிதிஷ். இது சரியில்லையே என்று யோசித்தான். ஆனாலும் அவனிடம் எதுவும் கேட்கவில்லை. ஊருக்கு திரும்பும் முன் சத்தமில்லாமல் ஆதியின் செல்போனை எடுத்து பார்த்தான். அந்த மெசேஜ் மிருணாளினியிடமிருந்து தான் வந்திருக்கிறது என்று தெரிந்து கொண்டவன், மச்சான் மாட்டிக்கிட்டியாடா என்று மனதிற்குள் சிரித்தான் நிதிஷ். இரவு சென்னை திரும்பிய நிதிஷ் முதல் வேலையாக அந்த எண்ணிற்கு அழைத்தான். ஹலோ கௌதம், நான் நிதிஷ் பேசுகிறேன். சொல்லுங்கள் சார். ஒரு சின்ன வேலை. பண்ணிடலாம் சார். நான் கேட்குற பொண்ணை பற்றி டீட்டெயில்ஸ் வேணும். பேர் சொல்லுங்கள் சார். பேரு மிருணாளினி, ஊர் விழுப்புரம், நாயகி இன்டீரியர்ஸ் அப்படின்னு கம்பெனி வச்சுருக்கா. இந்த பொண்ணோட மொத்த டீட்டெயில்ஸும் எனக்கு வேணும், ஃபேமிலி டீட்டெயில்ஸ் உட்பட. ஓகே சார், முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக கேதர் பண்ணி கொடு. ஓகே சார், 2 டேஸில் உங்களுக்கு கொடுக்குற மாதிரி பார்க்குறேன். ஓகே குட் என்று விட்டு அழைப்பை துண்டித்தான் நிதிஷ். யாருடா அந்த பொண்ணு? குரல் கேட்டு திகைத்து பார்த்தான் அவன். கேட்டது யார்? தெரிந்து கொள்ள தொடர்ந்து கேளுங்க, கதை கேளுங்க. மீண்டும் சந்திப்போம்.